வீட்டுக்குள்ள லக்ஷ்மியை அழைத்து வந்து அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ்வது எப்படி? கேட்கவே வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல வந்து பணத்தை வந்து நமக்கு பிடிக்கிறத தாண்டி, பணத்துக்கு நம்மள பிடிச்சிருக்கா அப்படின்றத யோசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பெண்ணையோ, ஆணையோ நீங்க வந்து பார்க்கும் பொழுது, நமக்கு பிடிச்சிருந்தாலுமே, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம். அதுவே ஒரு மாயை தான். அத விட்டுருங்க. அந்த லைன்ல அப்படி வந்து போயி நீங்க இன்னொருத்தவங்கள ஒரு நபர இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறதுக்கு, இறைவன வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எஃபோர்ட் போட்டீங்கன்னா, எங்கேயோ அவரு கூட்டிட்டு போயிருவாருங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பொண்ணு, பொருளு எல்லாம் வந்து உங்கள தேடி வரும். அதுக்கு உண்டான மிகப்பெரிய ரகசியம், நம்மளுடைய சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போன ரகசியங்கள் வந்து நெறைய இருக்கு. அந்த ரகசியம் என்ன? எப்படி வந்து இந்த ஒரு அனைத்து செல்வங்களையும் வந்து நம்மிடம் ஈர்ப்பது எப்படி? அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பொதுவா வந்து யாருமே அவ்வளோ ஒரு எளிதா எந்த ஒரு ஆன்மீகவாதியா இருந்தாலுமே, அவ்வளோ ஒரு எளிதா வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா, நம்பளுடைய குரு வந்து அனைவருக்கும் இது சென்று சேர வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு ரகசியத்த நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரகசியம். இது ஆழ்ந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு வந்து கிடைச்சிரும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னு, மேனிஃபெஸ்டேஷனு அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதெல்லாம் வெஸ்டர்ன் பிலாசபில வேணா பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா, அதுல எந்த ஒரு பயனுமே வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்ல. ஆனா, நம்பளுடைய சித்தர்கள் வந்து மிகப்பெரிய ரகசியத்தை வந்து போட்டு உடைச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்க வந்து இயற்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிசிக்ஸ்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. அது ஒண்ணுமே இல்ல. பேசிக் ஒரு காந்தம் இரும்பு துகள்களை எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னா, அந்த காந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய தன்மையும், இரும்பில் இருக்கக்கூடிய தன்மையும் வந்து ஒரே தன்மையா இருக்கிறதுனால, அந்த ஒரு காந்தம் இரும்பு துகள்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அந்த இரும்பு துகள்கள் வந்து எந்த இடத்துல காந்தம் இருந்தாலுமே அத நோக்கி அட்ராக்ட் ஆகுது. இது வந்து இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு யுனிவர்சல் ட்ரூத் அப்படின்னே சொல்லிக்கலாம். இப்ப இதே தத்துவத்த, இதே ஒரு விஷயத்த வந்து நம்ம அடிப்படையா எடுக்கும் பொழுது, இறைநிலையும் வந்து இவ்வாறே வந்து வேலை செய்யுது. இப்ப இறைவனுக்கு வந்து நம்மள பிடிக்கணும் அப்படின்னா, நம்ப வந்து இறை தன்மையில முதல்ல இருந்தோம் அப்படின்னாலே, இறைவனுக்கு நம்மள பிடிக்க ஆரம்பிச்சுரும். எப்படி வந்து இந்த இரும்பு துகள்களுக்கு காந்தம் வந்து அட்ராக்ட் பண்ணுதோ, அதே போல நம்ப அட்லீஸ்ட் ஒரு இரும்பு துகளா நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த காந்தம் வந்து அட்ராக்ட் பண்ணிரும். அந்த ஒரு இறை தன்மையில நம்ப வாழ்றதுக்கு என்ன அப்படின்னா, முதல் விஷயம் நம்மளுடைய நோக்கம். நம்ப வாழ்க்கையில என்ன மாதிரியான நோக்கத்துல நம்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திக்கணும். ரொம்ப வந்து செல்ஃபிஷ்ஷா தனக்கு மட்டுமே வாழ்ந்துட்டு, தன்னுடைய குடும்பத்த பார்த்துக்கணும். தனக்கு மட்டும் தான் எல்லாம் சேர்த்துக்கணும். மத்தவங்க யாரும் வந்து வளர விடக்கூடாது, வளர்ந்துறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ண அலைகள் வந்து அதிகமா நம்மகிட்ட இருக்க, இறை தன்மையிலிருந்து அது ரொம்ப விலகி போயிடுதுங்க. அந்த இறைவன் அந்த இறை தன்மைக்கு வந்து நம்மள பிடிக்கணும் அப்படின்னாலே, இறைவன் எந்த தன்மையில இருக்காங்கிறத புரிஞ்சு, அதே தன்மையில நம்பளும் வாழும் பொழுது, அனைத்துமே வந்து நமக்கும் வந்து வரும். இப்ப இந்த ஒரு சூட்சமத்த வந்து நம்மளுடைய சித்தர்கள் ஒரு மந்திரத்தின் மூலியமா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு மந்திரம் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மந்திரம். இத வந்து நீங்க வெள்ளிக்கிழமை இல்ல வந்து எந்த ஒரு நல்ல நாள், பௌர்ணமி அந்த மாரியான நாட்கள்ல நீங்க வந்து வீட்ல வந்து அரிசியை வந்து வைத்து, அதற்கு அருகிலே வந்து விளக்கு, ஒரு குத்து விளக்கு இல்ல அப்படின்னா, உங்களால அந்த ஒரு மண் விளக்கு சின்ன விளக்கா இருந்தா, அதுல ஒரு 3 விளக்கு ஏத்தி வச்சு, இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கும் பொழுது, உங்களோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவீங்க.
இது கண்டிப்பா நடக்கும். அதே போல இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணமும் நோக்கமும் சீராக இறைத்தன்மையிலே இருக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணமும் நோக்கமும் ரொம்ப செல்ஃபிஷாவும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணி இந்த மந்திரத்தெல்லாம் சொன்னா இறைவனுக்கு தெரிஞ்சிடும். இவன் வந்து சுயநலமா வேண்டிக்கிட்டு இருக்கான்டா, இவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. பொதுநலமா நீங்க வேண்டணும். பொதுநலம்னா என்னது? அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா நடக்கும். இப்ப வந்து ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல ஒரு வருமானம் வேணும். இப்ப இந்த நல்ல வேலையும் வருமானத்தையும் வச்சு என்னென்னலாம் நான் பண்ண போறேன். நீங்க வந்து இந்த வருமானத்துல என்னால முடிஞ்ச உதவிகள், பிற உயிர்களுக்கு செய்றேன். ஒரு அன்னதானம் வந்து குடுக்குறேன். இந்த மாதிரியா நீங்க வந்து ஒரு நோக்கத்தை வந்து உள் வைத்து, இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்க சொல்லும் பொழுது, கண்டிப்பா வாழ்க்கையில மிராக்கிள் நடக்கும். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஹரி ஓம் ஸ்ரீயும் மையும் கிளியும் சவ்வும் சந்திரலக்ஷ்மியே நமः. க்ரம் க்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமः. வங் சங் டங் ரிங் வீரலக்ஷ்மியே நமः. ஓம் ஹம் சர்வபாக்யலக்ஷ்மியே நமः. நவ்வும் மவ்வும் நடுவெழுத்தாகிய சூரியலக்ஷ்மியே நமः. தெய்வவஷ்ய பூதவஷ்ய லோகவஷ்ய ராஜ்யவஷ்ய ஜனவஷ்ய புருஷவஷ்ய ஸ்திரீவஷ்ய புத்திர சம்பத்வஷ்ய நாகலோகத்தில் உண்டாகிய சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானார் போல் என் வசமாக வஷ்ய வஷ்யவோம் ஸ்வஹ. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு மேஜிக்கலான ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து உச்சரிக்கும் பொழுது வாழ்க்கையில அனைவரும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க. இப்ப எதனால வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஏன் வந்து எல்லாரும் அனைத்து செல்வங்களும் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மகான்கள்லாம் வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கண்ணதாசனே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். ஏன் வந்து எல்லாருமே எல்லாத்தையுமே பெற்று ஏன் வாழணும்னு ஏன் இவங்க அந்த ஒரு மேன்மையான ஒரு எண்ணங்கள்ல, மேல்நிலை எண்ணங்கள்ல வச்சு யோசிக்கிறாங்கன்னா, மனிதன் வந்து அவனோட வாழ்க்கை முழுவதுமே வந்து செல்வத்தை பெருக்குவது எப்படி, அவன் வந்து எப்படி வந்து தன் குடும்பத்துக்கு வந்து சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியே வாழ்க்கையை கழிச்சிடுறான். இப்படி வந்து வாழ்க்கையை கழிக்கிறதுனால இந்த வாழ்க்கைனா என்னது, உயிர்னா என்ன, உடல்னா என்ன, மெய்ப்பொருள்னா என்ன, மெய்ஞானம்னா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த ஒட்டுமொத்த மாயையினுடைய பின்னணி என்ன, இந்த ரகசியம் என்னன்னு புரியாமலே இந்த ஒரு மாய வலைக்குள்ள சிக்கி 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 இந்த ஒரு பிறப்பிலேயே வந்து சுழன்று இதுலேயே வந்து சுத்திக்கிட்டே இருந்து அவனுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு என்ன சொல்றது பிறவி பலன் அப்படிங்கிறதே மறந்து, எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதே மறந்து அப்படியே காணாம போயிடலாம். இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காகத்தான் அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்க வைக்கிறாங்க. இப்போ ஓஷோ அவருடைய ஸ்பீச்சு இல்லை அவருடைய புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒன்று சொல்லியிருப்பார் அவர். நான் சொல்கிறது வந்து பணக்காரவங்களுக்கு மட்டும்தான் வந்து புரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருப்பார். அவர் ஏன் வந்து அப்படி சொல்கிறாருன்னா, ஏன்னா பணம் வச்சு நல்லா இருக்கிறவன் தான் வந்து என்ன யோசிப்பான்னா, வாழ்க்கையில் எல்லாமே நம்ம அனுபவிச்சாச்சு, எல்லாமே இருக்குது, இதுக்கு மேலே என்ன அப்படின்ற ஒரு கேள்வியே அவனுக்குள்ள அப்போ தான் வந்து வர்றதுக்கு அந்த ஒரு ஸ்பேஸே வந்து கிடைக்குது. அப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்பில் வந்து இருக்கும் பொழுது தான் அவனுக்கு அது கிடைக்குது. அதனால தான் வந்து நம்மளுடைய ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அழகழகான பொன்மொழிகள். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நம்ம வந்து இருக்கிறதுக்கு வந்து நன்றியுள்ளதாக இருப்போம். அதாவது இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, இதுவே ஒரு மாய உலகம். இந்த உலகத்துல எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி உன்னோட வாழ்க்கையை ஃபுல்லா முடிச்சுட்டு கடைசியில ஃபீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த உயிர் போகிற அந்த ஒரு நொடியானது, அந்த உயிர் அந்த போற அந்த ஒரு அனுபவம் வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த அந்த தருணத்துல வந்து தான் தெரியும் அது என்ன மாதிரியான ஒரு அனுபவம்.
இப்படி வந்து வாழ்க்கையை வந்து நம்ம என்னன்னே தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அந்த உயிர் வந்து ரொம்ப வருந்தி உயிர் வந்து உடலை விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னாங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரம். ஏன்னா நீங்கள் எந்த பிறவியாக எப்படி வேணாலும் வந்து பிறக்கலாம். வந்து சித்தர்கள் வந்து சொல்லுவாங்க, புழுவா கூட வந்து நீ பிறக்கலாம், இல்ல ஒரு பூச்சியா வந்து பிறக்கலாம். ஏன்னா மனிதன் வந்து மனிதனாவே பிறப்பான் அப்படிங்கிறதே வந்து சாத்தியம் இல்ல. அப்ப இந்த ஒரு பிறப்பினுடைய ரகசியத்தையும், இந்த பரிணாமத்தையும், இந்த பிரபஞ்சத்தையும் புரிஞ்சுட்டு இதிலிருந்து ஒட்டுமொத்தமா எஸ்கேப் ஆகி பிறவியில்லா பெருவாழ்வுக்கு போகணும் அப்படின்னு தான் இத்தனை ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல இந்த ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு சிலர் விரல் விட்டு எண்றவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து தப்பிச்சிடுறாங்க ஈஸியா. என்னதான் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு செல்வம், வளம் எதுவுமே இல்லைனாலுமே யோசிச்சு தெளிஞ்சு தப்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்றது வந்து வேற ஒரு வித்தியாசமான ஒரு பொருளோ என்னமோ கிடையாது. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை முறை. இந்த புரிதலோட இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில நம்மளும் இருக்கும் பொழுது அருளுலகத்தையும் என்ஜாய் பண்ணிக்கலாம், அருளையும் சேர்த்துக்கலாம், பொருளுலகத்தையும் என்ஜாய் பண்ணி பொருளையும் சேர்த்துக்கலாம். அதனால தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குறள் வந்து இருக்கும். இதே போல இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளையும் ஆழ்ந்த கருத்துக்களையும் நாம் வந்து தொடர்ச்சியாக பேசுவோம். வாழ்க வளமுடன்.